வாட்ஸ்அப் கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டை எப்படியாச்சும் ஆன்லைனில் செல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா திஸ் சேனல் இஸ் ஃபார் யூ. திஸ் இஸ் டே 3 ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் சேலஞ்ச். டே 1 டே 2 வந்து முடிஞ்சிடுச்சு. அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் டே 3 ஆஃப் இ-காமர்ஸ் பிஸ்னஸ் சேலஞ்ச். பேசிக்கலி நான் இந்த சேலஞ்சில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டை ஃப்ரம் ப்ராடக்ட் சோர்சிங், ப்ராடக்ட் செலெக்ஷனில் இருந்து அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் எடுத்து அமேசானில் செல் பண்ணோம் அப்படின்னா பேக் அண்ட் ப்ராசஸில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத டாக்குமெண்ட்ரி பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா என்னோட சேர்ந்து நீங்களுமே உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டே 3க்கான டாஸ்க் என்னென்னு பார்த்துட்டு அதை பற்றி பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, டே 3க்கான டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் பிராண்டிங்கை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுறது. அண்ட் நான் பேசிக்ஸ் ஆஃப் பிராண்டிங்கை பற்றி ஆல்ரெடி டே 1லேயே பேசியிருப்பேன். அதில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பார்க்காதவங்களுக்கு குயிக்காக சொல்லிடுறேன். ஒரு ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட்டு ரெவென்யூ மாடல்ஸ் வந்து நான் அதில் பேசியிருப்பேன். இ-காமர்ஸில் என்னென்ன ரெவென்யூ மாடல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இ-காமர்ஸை நம்ம பேசிக்காக அந்த டேர்மை பார்க்கும்போது நிறைய ரெவென்யூ மாடல்ஸ் இருக்குது. லைக் ட்ராப் ஷிப்பிங் இருக்குது, ப்ரைவேட் லேபிளிங் ப்ராடக்ட் இருக்குது, ஒயிட் லேபிள் ப்ராடக்ட் இருக்குது, ஹோல்சேல் பிஸ்னஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்குது. சப் கேட்டகரிஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒன்று ஒரு ரெவென்யூ மாடல்ஸ். ஓகே, ஸோ நம்ம மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அமேசான் செல்லிங்கில் ப்ரைவேட் லேபிளிங் ப்ராடக்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ரெவென்யூ மெத்தட் தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி நமக்கு வந்து சூட் ஆகும். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு ஜாபில் இருப்பீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படியே பிஸ்னஸ் பண்ணாலும் மோஸ்ட்லி யாரும் மேனுஃபேக்சரர்ஸாக இருக்க மாட்டீங்க, இல்லை ஹோல்சேலர்ஸாக இருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி ரீட்டைலர்ஸ் தான் பார்ப்பீங்க, விச் மீன்ஸ் ட்ரேடர்ஸ். ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அப்படியே செல் பண்ணுறவங்களா தான் இருப்பீங்க. அதை மேனுஃபேக்சரிங் பண்ணியோ இல்லை ஹோல்சேலாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களோ பார்க்குறவங்க ரொம்ப கம்மி. அப்படி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க இல்லை ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்களும் உங்களோட ப்ராடக்ட்டை ஆன்லைனில் செல் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி எந்த கேட்டகரியில் நீங்கள் வருவீங்க அப்படின்னா ரீட்டைலராக தான் வருவீங்க, விச் மீன்ஸ் ட்ரேடராக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் ட்ரேடர் அப்படின்னு வரும்போது நீங்கள் வந்து இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ப்ரைவேட் லேபிளிங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணால் தான் உங்களுக்குன்னு ஒரு பிராண்டை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஒரு அத்தென்டிசிட்டி வந்து பில்ட் ஆகும் உங்களோட கஸ்டமர்ஸ் கிட்ட. இன்றைக்கி நம்ம இந்த பிராண்டிங்கை பற்றி கொஞ்சம் பேசுவோம் டீட்டெயில்டாக. ஓகே, ஃபஸ்ட்டு பிராண்டிங்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன். எல்லாருமே இந்த வீடியோவை வந்து மோஸ்ட்லி மொபைல் ஃபோனில் தான் பார்த்துட்ருப்பீங்க. நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க மொபைல் ஃபோனோட பிராண்ட் நேம் என்னன்னு யோசிச்சுக்கோங்க. மேபி ரியல்மியாக இருக்கலாம், இல்லை நோக்கியா, சாம்சங், என்ன வேணால் இருக்கலாம். தட் இஸ் கால்டு பிராண்ட். ஓகே, அவங்க வந்து ஒரு பிராண்டை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பிராண்டை எப்படியோ ஒரு வகையில் உங்களுக்கு அட்வர்டைஸிங் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ, வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாவோ, இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியோ, இல்லை ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த பிராண்டோட அட்வர்டைஸிங்கை பார்த்துருப்பீங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அட்வைஸை கேட்டிருப்பீங்க. எப்படியோ அந்த பிராண்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க. தட் இஸ் கால்ட் பிராண்டிங். ஓகே, நீங்கள் போய் கடையில் என்னென்னு கேட்டிருப்பீங்க, முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிராண்டோட நேமை போட்டு தான் நீங்கள் வந்து சர்ச் பண்ணியிருப்பீங்களே. ஏதோ ஒரு வகையில் அந்த பிராண்ட் வந்து உங்கள்கிட்ட ஸ்டோரி ஃபார்மேட்டில் சொல்லி அதோட ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் இருக்குது, இந்த பெனிஃபிட்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் உங்களை அட்ராக்ட் பண்ணி அந்த ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண வச்சுருக்காங்க. திஸ் இஸ் கால்ட் பிராண்டிங். ஓகே, திஸ் இஸ் பவர் ஆஃப் பிராண்டிங். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண போகிறீங்க, இந்த மொபைல் ஃபோன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்களே ஃப்ரீயாக அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. நான் இந்த மாதிரி இந்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் இது ஒரு 2 வருஷமாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்டேயோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேயோ நீங்களே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. திஸ் இஸ் கால்டு வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். ஸோ அந்த பிராண்ட் வந்து எப்படி உங்களை வந்து என்ன சொல்கிறது யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? யூஸ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. உண்மையிலே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வேல்யூ உண்மையிலே உங்களுக்கு வந்து உங்களோட ப்ராப்ளம் வந்து அந்த ப்ராடக்ட் சால்வ் பண்ணுச்சு அப்படின்னா நீங்களே அந்த ப்ராடக்ட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதே தான் நம்ம இ-காமர்ஸ் பிஸ்னஸில் நம்மளும் அப்ளை பண்ணணும் ஆஸ் அ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஓனராக. ஓகே, இப்போ பிராண்டிங்னா என்ன அப்படின்ற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸ்க்குள்ளே எல்லாருமே வரும்போது காமனாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்க்குள்ளே இந்த ப்ராடக்ட் செலெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபேஸ்க்குள்ளே போவாங்க. அந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிராண்டடான ஒரு ப்ராடக்டை வந்து செல் பண்ணலாமா, இல்லை நான் பிராண்டட் ப்ராடக்டை வந்து செல் பண்ணலாமா, இல்லை ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்டை வந்து செல் பண்ணலாமா அப்படின்ற டவுட் வந்து எல்லாருக்குமே வரும். இதுக்கான ஆன்சர் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிராண்டட்னா என்ன, நான் பிராண்டட்னா என்ன, அண்ட் ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிராண்டட் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிராண்டட் ப்ராடக்ட்னா ஒன்றுமே இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை, எக்ஸாம்பிள் சாம்சங் மொபைலோ இல்லை ஒரு ரியல்மி மொபைலோ, அதுதான் வந்து ஒரு பிராண்டடான ப்ராடக்ட். நிறைய ஒரு என்ன சொல்கிறது ஆல்ரெடி ஒரு
ஆத்தென்டிசிட்டி கிரியேட் பண்ணி ஒரு கஸ்டமர் பேஸ் நிறைய வச்சுருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிராண்டடான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பிராண்டுனா உண்மை கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் இருக்கும், ஆல்ரெடி ஒரு ஆத்தென்டிசிட்டி கிரியேட் பண்ணியிருப்பாங்க, கஸ்டமர் பேஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அவங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுமே நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அந்த ப்ராடக்ட்டே நம்ம வந்து ஓகே இப்போ நம்ம வந்து சாம்சங் மொபைலை வந்து சோர்ஸ் பண்ணி நம்ம செல் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா தட் வில் கம் அண்டர் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இப்போ பிராண்டட் ப்ராடக்ட்டை இப்போது சாம்சங் கிட்ட நம்ம போயிட்டு பேசணும். ஆக்சுவலி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நம்ம செல் பண்ணலாமா அப்படின்னு நம்ம கேட்கணும். அண்ட் அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா பிராண்ட் அப்ரூவல், அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்டை நம்மளோட அமேசான் அக்கௌண்ட்டில் நம்ம லிஸ்ட் பண்ணி செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பிராண்ட் அப்ரூவல் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து செல் பண்ணக்கூடாது. அதுதான் அமேசானோட ஒரு ரூல். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பிராண்டடான ஒரு ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிராண்ட் அப்ரூவல் லெட்டர் வந்து நீங்கள் வாங்கணும். இந்த மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக்கான அந்த பிராண்ட் ஓனர், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்றது அந்த பிராண்ட் அப்படின்னா அந்த எக்ஸ் பிராண்டோட ஓனர் வந்து உங்களோட கம்பெனி நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவீங்க, காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஜிஎஸ்டி எடுத்து சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்போ இல்லை வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியோட நேமே அதில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த எக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டு வந்து ஒய் அப்படின்ற உங்களுக்கு என்னோடய ப்ராடக்ட்டை வந்து இந்த செல்லர் பர்டிகுலர் செல்லர் உங்களோட ட்ரேட்மார்க் நேம் வந்து மென்ஷன் பண்ணி இவங்க செல் பண்ணுறதுக்கு நான் வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க வந்து அலோவ் பண்ணி ஒரு லெட்ரு போட்டு சைன் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பிராண்டை நீங்கள் அஃபிஷியலாக செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இது பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதால உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா பிராண்ட் அப்ரூவல் லெட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட்டு. ஏன்னா நிறைய பிராண்ட்ஸ் வந்து இப்போது என்ன சொல்கிறது அந்த லெட்டர் கொடுக்கறது இல்லை, அவங்களே அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து அமேசான் அக்கௌண்ட் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அவங்களே லிஸ்ட் பண்ணி அவங்களே செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போய் அதுக்கப்புறம் அவங்ககிட்டேருந்து ஒரு ரீட்டைலரை வாங்கி அதுக்கப்புறம் மார்ஜின் வச்சு விற்றா அதிகமாக வந்து காஸ்ட் ஆகும் அந்த பிராண்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. பிராண்டுன்னு சொல்ல வரல, அந்த பிராண்டோட ப்ராடக்ட்ஸை. அண்ட் இதை நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு ரீட்டைலர்ஸ்க்கு பெர்மிஷன் கொடுக்காம விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து மக்கள்கிட்டேருந்து கம்மியாக வாங்கலாம். அப்படின்றதால நிறைய பிராண்ட் வந்து பிராண்ட் அப்ரூவல் கொடுக்கறதில்ல. ஸோ இதை பார்த்து நீங்கள் டிமோட்டிவேட் ஆகாதீங்க. மேபி நீங்கள் பிராண்டட் ப்ராடக்ட் தான் செல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் போய் அந்த பர்டிகுலர் பிராண்ட் கிட்ட பேசுங்க, அஃபிஷியலாக பிராண்ட் அப்ரூவல் லெட்டர் வாங்குங்க. வாங்கிட்ட பிறகு இன்வாய்ஸ் பில்லும் கலெக்ட் பண்ணுங்கள், அது மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. இன்வாய்ஸ் பில் இருக்கணும், பிராண்ட் அப்ரூவல் லெட்டர் இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அமேசானில் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணலாம். ஓகே, இப்போ பிராண்டட் ப்ராடக்ட்னா என்ன, பிராண்டட் ப்ராடக்ட் நீங்கள் வந்து செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே கைஸ், இப்போ ஒரு பிராண்டட் ப்ராடக்ட்டை அமேசானில் எப்படி செல் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிளியராக கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் டைப்பான நான் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்னால் என்ன, அதை எப்படி அமேசானில் வந்து லிஸ்டிங் பண்ணி செல் பண்ணுறது அப்படின்ற ஒரு ஐடியாவை பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிராண்டட் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம பிராண்டு ஓனர்கிட்ட போயிட்டு பெர்மிஷன் வாங்குவோம், பிராண்ட் ஆத்தரைசேஷன் லெட்டர் வாங்குவோம். இதில் வந்துட்டு நான் பிராண்டட் அப்படின்னு சொல்கிறதால, நான் பிராண்டட்னா ஒன்றுமே இல்லை கைஸ், ஒரு ஒயிட் லேபிள் ப்ராடக்ட். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு அதே மொபைல் ஃபோனே எடுத்துக்கலாம். அந்த மொபைல் ஃபோனில் வந்து எந்த ஒரு பிராண்ட் நேமே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ப்ளைனாக ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது, நல்ல கேமரா குவாலிட்டி அண்ட் டிஸ்பிளே நல்லாயிருக்கு, அந்த ஒரு எந்த ஒரு லேபிளுமே இல்லை, எந்த ஒரு லோகோவுமே இல்லை அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பிளைன் மொபைல் ஃபோனாக இருக்குது அப்படின்னா அதுதான் வந்துட்டு நான் பிராண்டட் ப்ராடக்ட். ஓகேவா? இப்போ அந்த நான் பிராண்டட் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அமேசானில் செல் பண்ணலாம். அமேசானில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து பிராண்டு ரிஜிஸ்டர் பண்ணி செல் பண்ணுறீங்களா இல்லை ஜென்ரிக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஜென்ரிக் அப்படின்ற ஒரு கேட்டகரி நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நான் பிராண்டட் ப்ராடக்டை வந்து செல் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த ரோட் சைட் ஷாப்லலாம் வந்துட்டு செல் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு லோக்கலான ஒரு ப்ராடக்ட். ஸோ லோக்கல்லே பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே லோக்கலில் இருக்க பீப்புளுக்கு வந்து செல் பண்ணுவாங்க இல்லையா, அந்தளவுக்கு பெரிய பிராண்டிங் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா ஃப்ரூட் ஷாப் வச்சுக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஃப்ரூட் ஷாப்புக்கும் உள்ள ஒரு ஃப்ரூட் ஷாப்பு செக்ஷன் இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில், அண்ட் ஒரு ரோட் சைடில் ஒரு சின்ன ஃப்ரூட் ஷாப் இருக்கும். இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அந்த ஃப்ரூட் செக்ஷனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் வச்சுருப்பாங்க,
அண்ட் நம்ம அங்கே ஃப்ரூட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களோட லேபிளிங்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்குன்னு ஒரு பாஸ்கெட் கொடுப்பாங்க. அண்ட் அவங்களால முடிஞ்சது எந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் வந்து லக்ஸுரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பீப்புள்கிட்டேருந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ரிச்சாக இருக்கவங்க தான் அங்கே போய் வாங்குவாங்களே. ஓகே, இதே ஒரு ரோட் சைடில் இருக்க ஒரு ஃப்ரூட் ஷாப் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே அந்தளவுக்கு பிராண்டிங் இருக்காது. ரோட் சைடில் கீழே கூட வச்சு செல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அப்படியே ராவாக ஒரு மேனுஃபேக்சரர்கிட்டேருந்து ஒரு ஃபார்மர்கிட்டேருந்து அந்த ஃப்ரூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ஹோல்சேலில் அண்ட் அப்படியே செல் பண்ணுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த ஃப்ரூட் ஷாப் ரோட் சைடில் இருக்கிறதுக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்க ஃப்ரூட் ஷாப்புக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. பட் அவங்களோட பிராண்டிங்னு ஒன்று இருக்குது இல்லையா, சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அவங்க பிராண்ட் பண்ணி தர அந்த ஸ்டிக்கர்ஸாக இருக்கட்டும் அண்ட் அவங்களோட லோகோவாக இருக்கட்டும் அவங்களோட பாஸ்கெட்டாக இருக்கட்டும் இது எல்லாமே கம்ஸ் அண்டர் பிராண்டிங். அண்ட் அந்த ரோட் சைடில் இருக்கிற ஒரு ஷாப் ஓனர் வந்து இதெல்லாம் பண்ணாமல் செல் பண்ணுவார். அதனால் அவங்களோட மார்ஜின் வந்து கம்மியாக இருக்கும். அப்படியே நீங்கள் ஃப்ளிப் சைடில் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களோட பிராண்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்கும். அண்ட் ஒரு லக்ஸுரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் அவங்களோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து டிராஸ்டிக்காக இருக்குது. சேம் அப்ளைஸ் இன் நான் பிராண்டட் அண்ட் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு வீட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம், அந்த ஸ்பெசிஃபிக் பிராண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ரெப்பிட்டேட்டிவாக அந்த பிராண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் பவர் ஆஃப் பிராண்டிங். அண்ட் அந்த பவர் ஆஃப் பிராண்டிங் வந்து என்ன பண்ண வைக்கும் அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் வந்து ப்ரொமோட் பண்ணிவிடும். அண்ட் அந்த ட்ரிகர் பாயிண்ட் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்க்கு வந்து அந்த பவர் ஆஃப் பிராண்டிங். இப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் பேக் அண்ட் ப்ராசஸ். அந்த வேர்ட் ஆஃப் மவுத் நம்ம மற்றவங்க கிட்ட சொல்கிறோம் இல்லையா, அதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் பிராண்டிங். அவங்க அந்தளவுக்கு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க, உண்மையிலே அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் அந்த ப்ராடக்டால் நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இல்லை ஒரு ஏதோ ஒன்று பாசிட்டிவாக நமக்கு நடந்திருக்கும் அந்த ப்ராடக்டால். சின்ன ஒரு பாசிட்டிவ் தாட் கூட இருக்கலாம் அந்த ரீசன். அதனால் நம்மளோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஃபேமிலி மெம்பருக்கோ யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து அந்த ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதனால தான் இந்த பிராண்ட் ஓனர்ஸ் எல்லாமே இந்த பிராண்டிங்கை பற்றி நிறைய வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணணும். அது கூட சேர்த்து நம்ம நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட அந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்கும் போது மக்களுக்கும் நமக்கும் நடுவில் இருக்க அந்த ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். ட்ரஸ்ட் பில்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக ஆர்டர்ஸ் வந்து கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து வர ஆரம்பிக்கும். ஓகேவா, அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தேன். உங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுற அந்த கஸ்டமருக்கும் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து பில்ட் ஆகணும். அதுக்கு தான் நம்ம வந்து பிராண்டிங் வந்து பண்ணுறோம். பிராண்டிங் நம்ம இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த்ரூ பேக்கேஜிங் மூலயமா நம்ம வந்து நம்மளோட பிராண்டிங்கை காட்டி ஆகணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ராடக்ட்லேயும் வந்துட்டு உங்களோட லோகோ எப்படி இருக்குது அண்ட் இந்த பிராண்டில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி செல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, ஏதோ ஒரு இப்போ டைலரிங் பண்ணி ஒரு ஷர்ட் வந்து நீங்கள் செல் பண்ணுறீங்க. அந்த டைலரிங் பண்ணும் போது ஒரு குரூப்பாக ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து டைலரிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் எடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரை உங்களுக்கும் உங்கள் கஸ்டமருக்கும் வந்து பில்டு பண்ணும். ஸோ தட் உங்களோட ஆர்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இவ்வளோ தான் வந்து நான் பிராண்டட் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. நான் பிராண்டட் ப்ராடக்ட்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு ஒயிட் லேபிள் ப்ராடக்ட். அந்த ஃப்ரூட் ஷாப் சொல்லியிருந்தேன் இல்லையா, எந்த ஒரு பிராண்ட் நேமே இல்லாமல் லோகோ இல்லாமல் ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியலில் வந்து அந்தளவுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. தட் இஸ் கால்டு நான் பிராண்டட் ப்ராடக்ட். அதே ப்ராடக்டை வந்து நீங்கள் அமேசானில் செல் பண்ணலாம். பட் நீங்கள் செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுற அந்த பீப்புளுக்கும் ஒரு கனெக்டே இருக்காது, ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரே இருக்காது. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்டாக வந்து மாற்றி செல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பிராண்டட் ப்ராடக்ட் ஐடியா இருக்கவங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி பிராண்டட் ப்ராடக்ட்டுக்கான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செல் பண்ணிக்கலாம். அண்டு நான் பிராண்டட் ப்ராடக்ட் செல் பண்ணலாம், இல்லை அண்ட் ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட் செல் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா இருக்குங்க. இப்போ நான் ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட்டை பற்றி பேச போகிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இந்த நான் பிராண்டட் ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பேசும்போது ஆல்மோஸ்ட் நான் அந்த ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட்டை இன்க்ளூட் பண்ணிட்டேன் அந்த எக்ஸாம்பிள் மூலிமா. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ரோட் சைட் ஃப்ரூட் ஷாப்பும் அண்ட் சூப்பர் மார்க்கெட்டும். இப்போ அந்த ரோட் சைட் ஃப்ரூட் ஷாப் தான் வந்து நான் பிராண்டடான ஒரு ப்ராடக்ட். அப்போ பிராண்டட் வந்து நீங்கள் விட்டுருங்க, நான் அந்த சூப்பர் மார்க்கெட்டை பிராண்டடான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட் உங்களோட பேரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் ஏதோ உங்களோட நேம் வந்து இப்போது சுரேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம். சுரேஷ் அப்படின்ற ஒரு நேமில் சுரேஷ் சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்களுமே வந்து ஒரு பிராண்டோட ஓனர்.
ஸோ தட் வில் கம் அண்டர் பிராண்டட் ப்ராடக்ட். பட் நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து அந்த சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரோட் சைடில் அதே ஃப்ரூட்டை வந்து செல் பண்ணிட்டு இருந்ததா ஒரு அசம்ஷனில் நம்ம வச்சுப்போம். ஓகே, ஜஸ்ட் அன் அசம்ஷன். அப்படியே ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் சொல்கிறேன், அப்படியே கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வருது, ஒரு தாட் வருது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் கிட்ட இருக்கிற ஒரு 5,000 வச்சுக்கிட்டு ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரோட் சைடில் அந்த ஃப்ரூட் ஷாப்பை வந்து வைக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ஃப்ரூட் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய ஐடியா, ஒரு பெரிய டிசைர் இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இருக்கிற ஒரு 5,000 வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், பின்னாடி நம்ம எப்படி போதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃப்ரூட் பிஸ்னஸ்குள்ளே இறங்குறீங்க. அண்ட் ஆல்ரெடி நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த ஃப்ரூட் ஷாப் ஓனர், ரோட் சைட் ஃப்ரூட் ஷாப் ஓனர் வந்து நீங்கள் தான். ஓகே, கொஞ்சம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் நல்லா வந்து ஏர்ன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஏர்ன் பண்ண கேஷ்லாம் வந்து நீங்கள் சேர்த்து வச்சு சூப்பர் மார்க்கெட்டை வந்து கட்டுறீங்க. ஓகே, இது எல்லா ஸ்டோரியிலையும் வர்றது தான். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் ஆக்சுவலி. ஓகே, இப்போது நீங்கள் வந்து அந்த 5 இயர்ஸ் டைம் பீரியடில் ஒரு ஃப்ரூட் ஷாப், ஒரு ரோட் சைட் ஃப்ரூட் ஷாப்லேருந்து நீங்கள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ரூட் செக்ஷனை வந்து நீங்கள் பில்டு பண்ணி அதில் ஒரு என்ன சொல்கிறது, அதில் ஒரு இன்கம் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் ஐடென்டிட்டி இருக்குது, ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்குது. உங்களோட கம்பெனி நேம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் உங்களோட பிராண்ட் நேம் சம்வாட் சுரேஷ் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேம் நீங்கள் வந்து எடுத்திருப்பீங்க, ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் உங்களோட ஃப்ரூட்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிராண்டிங் பண்ணி அந்த பாஸ்கெட் எல்லாம் அதில் உங்களோட லோகோ, உங்களோட கம்பெனி நேம்லாம் போட்டு செம்மையாக நீங்கள் பிராண்டிங் பண்ணி கொடுப்பீங்க. ஓகேவா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, அதுதான் ஃப்ரம் நான் பிராண்டட் ப்ராடக்ட் டு ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட். இப்போ அந்த நான் பிராண்டட் ப்ராடக்ட் வந்து நீங்கள் அந்த ஃப்ரூட் ஷாப்பை வந்து ரோட் சைடில் வச்சுட்டு இருக்கும் போது அது நான் பிராண்டடாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வரும்போது அதுக்குன்னு ஒரு தனி பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி, அதுக்குன்னு ஒரு பிராண்ட் நேம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, அதுக்கு ஒரு ட்ரேட்மார்க் எடுத்து அந்த ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட்டுக்கான டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணியிருப்பீங்க, அந்த லேபிளுக்கான பேக்கேஜிங் லேபிளுக்கான டிசைனிங் ஒர்க்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆல் தீஸ் ப்ராசஸ் வில் கம் அண்டர் ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட். இப்போ உங்களுக்கு கிளியராக டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும், எது நான் பிராண்டட், எது ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வந்து அமேசான் சேனிங்கில் மெயினாக ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட் தான் வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அமேசானில் நம்ம இப்படி பண்ணால் தான் நமக்கும் ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து செட் ஆவாங்க. நம்ம பின்னாடி ஒரு ஓன் வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அமேசானில் இருக்க கஸ்டமர்ஸை நம்மளோட ஓன் வெப்சைட்டுக்கு கொண்டு வரது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் இ-காமர்ஸ் பிஸ்னஸில் பிராண்டிங்கை ஒழுங்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. பிகாஸ் அமேசானில் செல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஜிஎஸ்டி எடுக்கிறோம் அண்ட் ட்ரேட்மார்க் எடுக்கிறோம், அமேசான் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணுறோம், ஆர்டர்ஸ் வருது. இதை ஒரு சிம்பிள் ப்ராசஸாக இப்படி பார்க்காம நீங்கள் இப்போலேருந்தே ஒரு பிராண்ட் ஓனராக ஆகுறீங்க அண்ட் உங்களோட பிராண்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போதைக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ எதில் வேணால் நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். ஒரு இ-காமர்ஸ் பிகினராக நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பின்னாடி உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் அந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஓன் வெப்சைட் க்ரியேட் பண்ணி செல் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும். சின்னதாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இந்த ஐடியா எவ்வளோ பெருசாக போகும்னு நமக்கே ஆக்சுவலி தெரியாது. அப்படி பெருசாக போகும்போது நமக்குன்னு ஒரு கஸ்டமர் பேஸ் வேணும், பேக் அண்ட் டேட்டா வந்து வேணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பிராண்டிங். ஓகே, இந்த பிராண்டிங் எப்படி பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் வீடியோஸில் பார்ப்போம். இட்ஸ் ஒன்லி தியரிட்டிக்கல் ஸ்டஃப் இந்த வீடியோவில் நான் பேசுகிறது. இப்போதைக்கு வந்து ஒரு கோர் கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பிராண்டிங்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது, பிராண்டட் ப்ராடக்ட்னா என்ன, நான் பிராண்டட் ப்ராடக்ட்னா என்ன, ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட்னா என்ன, இதை பற்றி மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்ட பிறகு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். எந்த டேயில் வரப்போகுது அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. இப்போதைக்கு நம்ம பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஓகே, இந்த வீடியோவில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வீடியோட லென்த் வந்து அதிகமாக போயிட்டுருக்கு. ஓகே, இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் சொன்னேன் அப்படின்றத நான் சம்மரியாக உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிராண்டிங்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா. பிராண்டிங்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட்டு. நீங்கள் பார்த்துட்ருக்க மொபைல் ஃபோனை வச்சு சொல்கிறேன், நான் சொன்னதே சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தான் அந்த டைம் வேஸ்ட் ஆக்சுவலி. ஓகே, அதுதான் வந்து பிராண்டிங். ஒரு ஆத்தென்டிசிட்டி கஸ்டமருக்கும் நமக்கும் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பிராண்டிங் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் பார்த்துட்ருக்க மொபைல் ஃபோன் தான் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம்.
பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் பார்த்துருந்தோம், நான் பிராண்டட் பார்த்துருந்தோம், அந்த ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட் வந்து பார்த்துருந்தோம். பிராண்டட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நான் பிராண்டட்னா அந்த ஃப்ரூட் ஷாப்பும் சூப்பர் மார்க்கெட்டை வச்சு சொல்லியிருப்பேன். ரோட் சைட் ஃப்ரூட் ஷாப் தான் வந்து நான் பிராண்டடு. அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த சுரேஷ் வந்து சூப்பர் மார்க்கெட்டாக கன்வெர்ட் பண்ணார் இல்லையா, அதுதான் வந்து ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட். ஓகே, அந்த சுரேஷ் சூப்பர் மார்க்கெட் வந்து நான் எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேன். அவ்வளோதான் இந்த கான்செப்ட்டு. நான் பிராண்டட் ப்ராடக்ட்னா என்ன, பிராண்டட்னா என்ன, அண்ட் ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் ஐடியா வந்து கிடச்சிருக்கும் நான் பிராண்டட் ப்ராடக்டை எப்படி ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்டாக மாற்றுறது அப்படின்றதுல. ஓகே, இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு வாட்டர் பாட்டில் செல் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் கொண்டுட்டு போயிட்டு மேனுஃபேக்சரர்கிட்ட உங்களோட ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்கணும். அந்த வாட்டர் பாட்டிலுக்கு என்ன லோகோ, எனக்கு எப்படி பேக்கேஜிங் மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, உங்களோட பிராண்ட் நேமில் அவங்க வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டிலில் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க சம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து உங்களை சார்ஜ் பண்ணுவாங்க. பட் உங்களோட பிராண்ட் நேமில் அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு வந்து என்னோடய பிராண்ட் நேமில் வேணும் ஒய் அப்படின்ற ஒரு நேமை சொன்னீங்க அப்படின்னா, அந்த ஒய்ன்னு பிரிண்ட் போட்டு உங்களோட லோகோவை போட்டு அவங்க வந்து கொடுத்துருவாங்க. திஸ் ஹோல் ப்ராசஸ் வில் கம் அண்டர் ப்ரைவேட் லேபிளிங் மெத்தட். ஓகே, இதை நம்ம பண்ணால் தான் காமர்ஸ் பிஸ்னஸில் இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நமக்கும் கஸ்டமருக்கும் ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டரு, நமக்கும் ஒரு பின்னாடி இந்த பிராண்ட் நல்லா வளருது அப்படின்னா ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து ஒரு டேட்டா, ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இல்லையா. அந்த டேட்டாஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிராண்ட் மெமரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஒர்க்கையும் பண்ணுறோம். ஸோ ஒரு ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்டாக ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பிராண்ட் மெமரிக்காக, அந்த கஸ்டமரை வந்து லைஃப் லாங் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் பிராண்டிங் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் என்னென்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எப்படி நம்ம ப்ரைவேட் லேபிள் ப்ராடக்டாக மாற்றலாம் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியாலஜி உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டேயில் நம்ம வந்து சந்திப்போம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் யுவர் திரு. தேங்க்யூ, டேக் கேர்.